ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सरस्वतीக்கு ஒரு பிரார்த்தனை. ஓம் மேதா தேவி சுஷமானா ந ஆகாத் விஸ்வாசி भद्रासु मनस्यमाना त्वया जुष्टानुतमाना दुरुक्ता मृगत्वदेम विदते सुवीराका त्वया जुष्ट ऋषिर्भवति देवी त्वया ब्रह्मा कदश्री रुदत्वया त्वया जुष्ट चित्रं विन्तदेव सुसानो जुषस्वद्रविनो नमेदे मेतामयिन्द्रो ददातु मेतां देवी सरस्वती मेता मे अश्विना उभावा दत्ता पुष्करस्रजा अप्सरासु चया मेधा गन्धर्वेषु चयन्मनका देवी मेता सरस्वती सामा आमेता सुरवेजुषदाम् आमा आमेता सुरवेर्विश्वरूपा हिरण्यवर्णा जगदीजगम्या ऊर्जस्वती पयसा पिन्वमाना सामा आमेता सुप्रदीका जुषन्दाम् महिमेता महि प्रजामह्यग्निस्तेजो ददातु महिमेता महि प्रजामहीन्द्रियं ददातु महि मेता महि प्रजामाकी सूर्यो व्राजो ददातु। हंस हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात्। ஓம் சாந்தி சாந்தி சாந்திः। இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க வேண்டிய இன்றைய தலைப்பு ஃபர்ஸ்ட் வர்ணம். அதில் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் இறைவன் மனிதர்களை எதை வச்சு நான்கா பிரிச்சாரு. வர்ண, இன்னொன்று ஆசிரமம். வர்ணம் அப்படிங்கிறது குணத்தை வச்சு இறைவன் படைச்சிருக்கான்னு பார்த்தோம். அப்பாவுக்கு ஒரு பிராமணனுக்கு ஒருத்தன் மகனாக பிறந்து விட்டதனால் அவனை பிராமணன்னு இறைவன் சொல்லல. ஒரு சத்திரியனுக்கு மகனாக பிறந்து விட்டதனால் அவனை சத்திரியன்னு இறைவன் பிரிக்கல. அவர் பிரிச்சது குணத்தை வச்சு பிரிச்சாரு. குணம்னா 3 குணம். ஒன்று சத்துவ குணம், உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். அதாவது ஒரு அறிதல், ஒரு அமைதி, ஒரு பொறுமையோட இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனதுல சத்துவ குணம் பிரதானமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 3 குணமும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 குணம் தேவை. ஆனா அவன் சத்துவ குண பிரதானமான வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால் மனதில் சத்துவ குணம் பிரதானம் 80% 70% ப்ராமினண்டா இருந்து மற்ற 2 கொஞ்சம் அமுக்கி வாசுதுன்னா அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு எதையும் அறிந்து கொள்கின்ற சக்தி, ஒரு பொறுமை, ஒரு கர்வம் இல்லாத, ஒரு ஆடம்பரம் இல்லாத, ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ தெரியும் அவனுக்கு. சத்துவகுண பிரதானக பிராமணக. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா சத்திரியன் போனோம். சத்திரியனோட குணம் எப்படி இருக்குன்னா ப்ரிடாமினண்டா 80% 70% ரஜோ குணமா இருக்கும் ஆக்டிவிட்டிஸ். அதை ஒட்டி கம்மியா இருக்கிறது சத்துவ குணமா இருக்கும். ரஜோகுண பிரிடாமினன்ட் பிரதான. அதுக்கு கொஞ்சம் கம்மியா என்ன இருக்கும் ரஜோகுணம். அதை விட கம்மியா என்ன இருக்கும் தமோ குணம். தமோ குணம்னு என்ன, ஒரு ரஜோகுணம்னா ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். தமோ குணம்னா ஒரு லெத்தாஜிக்கு, எதை எடுத்தாலும் ஒரு சோம்பேறித்தனம், எளிதில் எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, ஒரு சோம்பேறித்தனமான குணம் தான் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. புத்தி சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்கள தமோ குண பிரதானன்னு அர்த்தம். இப்போ சத்திரியனுக்கு ஒரு நாட்டை காப்பவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ், ஆர்மி அவங்களும் அதுக்குள்ளதான் வருவாங்க. பிராமணன் இன்னைக்கும் பிராமணனுடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவங்களுடைய கடமைன்னு பகவான் என்னத்தை வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த குணத்தை உடையவன் சத்துவ குண பிரதானக பிராமணனா இருந்தானா அவனுக்கு இந்த கோயில் வழிபாடுகள், வேதத்தை ஓதுதல், வேதத்தை ஓதுவித்தல், இது அவங்களுடைய கடமையாக இறைவன் வகுத்து வச்சிருக்காரு. அடுத்து சத்திரியனுக்கு என்ன சொன்ன ரஜோகுண பிரதானம். அவனுக்கு உண்டான கடமைகள் நாட்டை பாதுகாத்தல், நாட்டுக்காக உயிரையும் கொடுப்பான். ஏன்னா அந்த சத்திரிய ரஜோகுணத்துக்கு அடுத்துக்கு அவனுக்கு என்ன இருக்கும் சத்துவகுணம், நேர்மையிலிருந்து தவற மாட்டாங்க. இதுதான் சத்திரியனுடைய குணம். அடுத்தது என்ன சொன்ன வைசியன்.
அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? அவனுக்கும் ரஜோகுண பிரடாமினா இருக்கும். அலையணும், இங்கேயே அங்கேயே அலைஞ்சுதான் ஒரு பொருளை விற்கணும், வியாபாரம் பண்ணணும்னா சும்மா உட்காந்தாலும் அவனால வியாபாரம் பண்ண முடியாது. அதனால அவனுக்கு என்ன பிரிடாமினா இருக்கும்? ரஜோகுண பிரிடாமினா இருக்கும். ஆனா ஒட்டிக்கிட்டு என்னது தெரியுங்களா இருக்கும்? தமோ குணம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சத்துவ குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது 80, அதாவது என்ன சொல்ல 70, 20, 10 இந்த பெர்சன்டேஜ். சத்துவம் 70, 20, 10ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ இவனுக்கு வைஷ்யனுக்கு எப்படி இருக்கும்? 70 ரஜோகுணம், 20 தமோ குணம், அதுக்கப்புறம் 10% என்ன இருக்கும்? சத்துவ குணம். அப்ப அவங்க பாருங்க, வியாபாரம் பண்றவங்க நைஸா காசு சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் அதர்மத்துல வந்து சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து தர்மத்தை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. யார்? வைஷ்யர்கள். அடுத்தது 4வது சூத்ரன். இவன் பாத்தீங்கன்னா தமோகுண பிரிடாமினா இருக்கும் 70%. அதை ஒட்டுன 20% அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு ரஜோகுணம் இருக்கு, நல்ல வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10% என்ன இருக்கும்? சத்துவ குணம் இருக்கும். அதனால பாருங்க, அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற சக்தியோ புத்தி சக்தியோ அவங்களுக்கு இருக்காது. அப்ப அவனுடைய தொழில் என்னன்னு சாஸ்திரத்துல பகவான் என்ன சொல்றாரு? அவன் மத்த 3 பேர்த்துக்கும் நீ கடமையை, அவங்களுக்கு உண்டான உதவியை, பிசிக்கல் ஒர்க்க லேபரா அவன் செஞ்சுட்டு இருப்பான். இப்படிதான் பிரிக்கிறார். பிராமணன் கோயில் வழிபாடு, வேதத்தை கற்றுதல், வேதத்தை ஓதுவித்தல், இது சொல்லிக் கொடுக்கிறது, தான் ஓதுதல், இதெல்லாம். சத்திரியன் நாட்டை காப்பாற்றுதல், அவ்வளவுதான் அவன் டியூட்டி. அதுக்கு அடுத்தது வைஷ்யன் வியாபாரம், விவசாயி எல்லாம் இதுல வருவாங்க. அதுக்கு அடுத்ததுதான் சூத்ரன். அவனுடைய கடமை என்னன்னா மற்ற 3 பேர்களுக்கும் தன்னோட பிசிக்கல் ஒர்க்கை கொடுத்து ஹெல்ப் பண்றது. இது வந்து இறைவன் எழுதி வச்ச வேறுபாடுகள். மனிதர்கள் குணத்துக்கு தகுந்த மாதிரி வேறுபாடு. கேள்வி கேட்டாங்க, ஏன் இப்படி குணத்துல மனிதன் வேறுபாட்டோடு பிறக்கிறான்? நல்ல கேள்வி அது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுல 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கு வச்சுங்களேன், ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்கிறது இல்ல. ஏன் இந்த வேறுபாடு? அக்கா தங்கச்சிக்கு 2 பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு குணம் அதிகமா இருக்கு நம்ம பாக்குறோம், ஒருத்தருக்கு இன்னொரு குணம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோமே. இதுக்கெல்லாம் காரணம் பூர்வ ஜென்மத்தில் நாம பிறந்த பிறப்புகளில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பதிவு நம்மளுடைய மனதில் இருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் நாம செஞ்ச கடமைகள், அல்லது என்ன சொல்ல, ஒரு கர்மத்தின் புண்ணிய பாப்பம், தர்மத்துக்குட்பட்டு அதர்மத்துக்குட்பட்டு எதை நம்ம பண்ணணுமோ அதுதான் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் தான் இந்த ஜென்மத்தினுடைய சுபாவத்தை வெளிக்கொண்டு வருகிறது. இது வந்து யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா ரொம்ப வேணா இருக்கலாம், அவன் பூர்வ ஜென்மத்துல அதுக்கு முன்ன ஜென்மத்துல என்ன பண்ணுனா யாருக்கு தெரியும்? அந்த பதிவுகளின் வழியாகத்தான் அவனுடைய கேரக்டரே ஆகும். சுவாவம்னு என்னது? அவனுடைய நேச்சர். அதை வச்சுதான் அவனுக்கு அமையுது. 2வது பையன் அவன் போற ஜென்மத்தில் என்ன இருந்தா அதுக்கு என்டையர் டிஃபரெண்ட். இந்த காலகட்டத்தில் இறைவன் நம்ம அம்மாவாகவும் 2 பசங்களையும் ஒன்னா சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். நம்ம பையன் அப்படிங்கறக்காக அவன் பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணா நமக்கு தெரியாது. அதுதான் அவன் என்ன பண்ணது? டிசைட்ஸ் ஹிஸ் கேரக்டர். அது ஒரு கிரமமே இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு? பூர்வ ஜென்மத்தில் அவன் செஞ்ச புண்ணிய பாப்பம் தான் ஒருவனுடைய சுபாவத்தை நிர்ணயம் செய்கிறது. அந்த சுபாவத்தை வச்சுதான் அவனுடைய சிந்தனை, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல் எல்லாமே அமையும். அவனுடைய சுபாவத்தை வச்சுதான். அப்புறம் அது வச்சுதான் அவனுடைய கேரக்டர், அவனுடைய ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதை வச்சுதான் அமையும். அப்ப அந்த ஹேபிட்டை வச்சுதான் அவனுடைய குறிக்கோள், டெஸ்டினியை அவன் ரீச் பண்ணுவான். இதுதான் கிரமம், இறைவன் கொடுக்கிற கிரமம். சுபாவத்தை ஒட்டிதான். சுபாவங்கிறது பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பத்தினுடைய பதிவுகள் அவனுக்கு சுபாவமா வருது. அதனாலதான் இத்தனை வேறுபாடு. அந்த சுபாவத்தை வச்சுதான் அவனுடைய எண்ணம், பேச்சு, செயல் அமைகிறது. அந்த எண்ணம், பேச்சு, செயலை வச்சுதான் அவன் என்ன சொல்றான், நம்ம ஒரு கேரக்டர் அவனுக்கு பில்ட் ஆகுது. அது அவனுடைய ஹேபிட் ஆகுது. அதை வச்சுதான் அவனுடைய டெஸ்டினி, அவன் சென்று அவன் செல்ல வேண்டிய கோல், அவன் எதை நோக்கி போவான்னா அவனுடைய டெஸ்டினி நோக்கி, அவனுடைய சுபாவத்தை வச்சுதான் அவனுடைய டெஸ்டினி நோக்கி போவான். இதை இது சுபாவத்தின் பிரகாரம் வாழ்ந்தோம் என்றால் நம்ம மாற்ற முடியாது. அதனாலதான் வேதம் சாதனம். இந்த சுபாவத்தை ஒரு அம்மா அப்பாவோ ஒரு குருவோ மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். மாற்ற ரொம்ப இதான் வாழ்க்கையில நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஒரு பையனை மாற்றணும், மாற்ற முடியாது. அது பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, அதுக்கு ஒரே வழி. சில மனிதர்கள் பிறக்கும் போது நல்ல சுபாவத்தோட பிறப்பாங்க. 50% நல்ல சுபாவம் இருக்கும். பையன்கிட்ட எல்லாமே என்ன கெட்ட சுபாவமா இருக்குது. அப்போ ஒரு 50% அவன் கெட்ட சுபாவத்தோட தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அப்போ கையாளாகத்தானே வந்துருது. ஏங்க அவனை மாற்றவே முடியாதுன்னு அவன் என்னதான் பண்றது? ஒரு பெரிய கையாளாகத்தான் நம்ம முன்னால வந்து நிக்குது. ஏன்னா அவன் சுபாவத்து பிரகாரம் தான் பேசுவான், அது பிரகாரம் தான் அவன் சிரிப்பான், அதுக்கு பிரகாரம் தான் அவன் வாழ்க்கை நடத்துவான், அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய கேரக்டர் ஹேபிட்ல அமையுதுன்னா அந்த கையாளாகத்தை நம்ம என்னங்க பண்றதுன்னா ஒரே வழி, இறைவனுடைய ஆணைக்கு ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் அவர்களை கொண்டு விட்டணும். இறைவனுக்கு அதனாலதான் பூநூலை போட்டு அந்த காலத்துல கொண்டே குருகுலத்துல விட்டுருவாங்க. அவர் இறைவனுக்கு மட்டும்தான் அந்த சுபாவத்தை, என்ன சுபாவம், கெட்ட சுபாவம் எடுத்துக்க, நல்ல சுபாவத்தில நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அவனிடம் இருக்கிற கெட்ட சுபாவங்களை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அது குரு மூலியமாக வெளிப்பட்டா குருகுலத்தில் அவன் சரி செய்யப்பட்டு விடுவான். அதனால அந்த குழந்தைங்க அந்த காலத்துல 10 குழந்தைங்க 20 குழந்தைங்க பிறந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு கவலையே கிடையாது. கொண்டு குருகுலத்தில் விட்டா அவராச்சு சாஸ்திரமாச்சு அவனை ரெடி பண்ணி வீட்டுக்கு விட்டுருவார். அவர் கல்யாண வயசு தான் வீட்டுக்கு விடுவார். 12 வருஷம் 14 வருஷம் குருகுல வாசம். அந்த டேக் கேர் பை குரு, அது தானே எடுத்துக்க மாட்டார். சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறது மூலியமாக அவர் அந்த அது ஒரே வழிதாங்க. அந்த பையனுடைய சுபாவத்தை யாரா இருந்தாலும் என்னுடைய சுபாவத்தை மாத்தணும்னாலும் என்னால முடியாது, எங்க அம்மா அப்பானால முடியாது, குருனாலையும் முடியாது. என்ன அந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற குருனால மட்டும்தான் மாற்ற முடியும். சோ இதுதான் என்னது, இதை வச்சுதான் அவன் என்ன ஆகுது அமைகிறது. அப்ப அதை வச்சுதான் அவனுடைய எப்படி பிரிக்கிற பகவான் பிராமணன், புரியுதுங்களா? ஏன்னா அவன் சோபாத்த பிரகாரம் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. அதனால அவர் என்ன பிரிச்சிட்டாரு, நீ சத்துவகுண பிரதானம் உனக்கு பேர் பிராமணன், ரஜோகுண பிரதானமா நீ இருந்தீனா நீ வைசியன், நீ சத்திரியன், வைசியன், அப்புறம் சூத்ரன். இதுவுமே இறைவனால, அதான் அந்த குணம்ங்கிறதுக்கு அந்த மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கூட்ட செய்த பாப புண்ணியங்களை வச்சுதான் அமையுது. இறைவனை பார்த்து பார்ஷியாலிட்டி பார்த்து நீ சத்துவகுணத்தோடு போச்சாது, நீ ரஜோகுணத்தோடு அனுப்பல. நான் தான் அதற்கும் காரணம். சத்துவகுண பிரதானமாக இருக்கிறேன்னா அதற்கும் நான் செய்த புண்ணிய பாப்பம் காரணம், பூர்வ ஜென்மம் காரணம். இது குழந்தை பிறக்கும் போதே அந்த குணத்தோடு தான் அது வெளிவருகிறது. அதுக்கப்புறம்லாம் மாறுறதில்ல. ஆல்ரெடி இதெல்லாம் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஜென்மாஸ் உள்ள இருக்கு. அடுத்தது நான் என்ன சொன்னேன், ஆசிரமம். இது தனி மனித வாழ்க்கையில் இறைவன் ஆசிரமம் 4 ஆசிரமங்களை மனிதனுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆசிரமம், குழந்தை பிறந்து கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த படிக்கிற வயசுல அந்த ஆசிரமத்துக்கு பேரு பிரம்மச்சரிய ஆசிரமம். அப்போ அந்த வயசுல அவனுக்கு என்ன வேலை, படிப்பதை தவிர வேறு ஒரு வேலை வச்சுக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது, அரசியல்ல பூந்துக்கிறது எல்லாம் பாருங்க. இந்த காலத்துல எல்லாம் பிரச்சனை. எது, கல்யாணத்துக்கு முன்னால படிப்பு, அப்புறம் அந்த ஆண் பெண் ஒழுக்கம். பிரம்மச்சரியம்னா அதுதான் மெயின். அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை அவங்க குரு அங்கேயே சொல்லி கொடுத்துருவார். அது பாத்தீங்கன்னா டைம் இருந்தா பார்க்கலாம். அதை ஒரு ஆணும் பெண்ணு அந்த வயசுல எப்படி பழக்கணும், அது ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களா பாத்தீங்கன்னா 2 பேரும் தனியா ஒரு இடத்துல பேசக்கூடாது. இதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. கண்ணுக்கு கண்ணு மட்டும்தான் பார்க்கணும். மற்ற ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஆகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஆகிற மாதிரி பரிதாபமா பேசி சிம்பத்திய வாங்க கூடாது. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் குரு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அந்த காலத்துல எல்லாம் ஃப்ரீயா இருந்தாங்க. தப்புக்கள் நடப்பல, அதிகம் நடக்கல இந்த காலம் மாதிரி. இந்த மாதிரி என்னது, ஒழுக்கம், பிரம்மச்சரிய ஒழுக்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல். நம்மளுடைய கலாச்சாரம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இது அவர் இந்த காலத்துல அவர் என்ன சொல்லிப்பாரு, வில் வித்தை சொல்லி கொடுப்பாரு. அந்த காலத்துல அரசனுக்கு என்ன நாட்டுக்கு தேவையான வில் வித்தை சொல்லி தரலாம். எதோ அந்த வித்தையை அவர் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச வித்தையும் சொல்லி கொடுப்பார், பிளஸ் இந்த தர்மத்தையும் சொல்லி கொடுத்துருவார். ஆச்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆசிரமம். அவன் முடிச்சுட்டான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த காலத்துல கலாச்சாரம், நேரம் அரசங்கிட்ட போகணும். போய் அரசே, இந்த குரு எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் காசு வாங்க மாட்டார், காசெல்லாம் வாங்க மாட்டார். பேரண்ட்ஸ் நல்லா வசதியா இருந்து கொண்டு கொடுத்து வச்சா அந்த பசங்களுக்கு தான் அவர் ஷேர் பண்ணுவார். ஏன்னா ஃப்ரீ அகாமடேஷன், என்ன ட்ரெஸ், சாப்பாடு எல்லாம் குரு போட்டுருவாரு. எப்படிங்க அவருக்கு கிடைக்குதுன்னா, இந்த ஸ்டூடெண்ட் முடிச்சோன்னா எங்க போவான், அரசன் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறான். அரசங்கிட்ட போவான். அங்க போய் அவன் என்ன பண்ணுவான், இதை பாருங்க, இங்க எனக்கு இந்த குரு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு தன்னுடைய இதை வெளிப்படுத்தணும். அதை பார்த்துட்டு அரசன் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பணத்தை கொடுப்பான். பணமோ பொருளோ தங்கமோ தானியமோ கொண்டே கொடுத்தா அவன் நேரம் எங்க போகணும், குரு வீட்டுக்கு போகணும். அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே கொண்டு குரு வீட்டை கொண்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு வரான். பாத்தீங்களா? வந்தா கல்யாணம் பந்தல் போட்டிருக்கும், பெண் ரெடி.
அதாவது ஒரு ஆசிரமத்திலிருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு போறதுக்கு நடுவுல கேப் வரக்கூடாது. அந்த கேப்ல இருக்கிறதுக்கு பேரு அனாசிரமின்னு சொல்லும் சாஸ்திரம். எந்த ஆசிரமத்திலும் அவன் இல்ல, அப்ப அதுக்கு பேர் என்னது? அனாசிரமி. அனாசிரமி காலத்தில் தவறுகள் அதிகம் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மச்சரிய ஆசிரம் கல்வி முடிச்சா நேரா வந்தா கல்யாணம், தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த காலத்துல எல்லாம் சிஸ்டம் மாறி போச்சு. கல்யாணம் பண்ணி அப்புறம் வேலைக்கு போய் அதெல்லாம் அனாசிரமி. எப்ப நீங்க படிப்பு முடிச்சு பையன் வெளியில வரானா அப்ப என்ன ஆயிரம்? பிரம்மச்சரிய ஆசிரமம் இல்ல, கிரகஸ்த ஆசிரமத்திலும் இல்ல. கல்யாணம் பண்ணதுனா அந்த ஆசிரமத்துக்கு போவான். எங்க கொண்டாந்து நிக்க வைக்கிறோம் நம்ம குழந்தைகளை? அனாசிரமி. நீங்க பாருங்க, தவறுகள் அதிகம் அங்குதான் நடக்கிறது. லவ் பண்றாங்கிறானுங்க, பிடிக்கலன்னா ஆசிட ஊத்துறாங்கிறாங்க. அதெல்லாம் எந்த இடத்துல நடக்குன்னு யோசனை பாருங்க. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்றது கிரகாஸ். அதனால அந்த காலத்துல என்ன பழக்கம்? படிச்சு முடிச்சியா, குருட்டு இருந்து கொண்டே காசை வாங்கி அரசங்கிட்ட வாங்கி கொண்டு குருகிட்ட கொடுத்துட்டியா, வீட்டுக்கு வரையா, பந்தல் போட்டாச்சு, பொண்ணு ரெடி. அவன் வரக்கு முன்னாடி இங்க பிளான் பண்ணிக்கணும். குரு அங்கிருந்து இந்த கிழமை வந்து போன் பண்ணிடுவாரு, அங்கிருந்து சொல்லிடுவாரு, பாருங்க நாளையோட கிளாஸ் முடியுது, பி ரெடி வித் டாக்டர் இன் லா. அதுக்குள்ள தேடி பிடிச்சி வச்சுக்கணும். வச்சு வந்த அன்னைக்கு கல்யாணம். வரவேற்கிறதே கல்யாண மணக்கோலத்துலதான் அவனை வரவேற்பாங்களாமா பேரண்ட்ஸ். அப்படி அதுல இருந்து என்ன ஆரம்பிக்குது அவனுக்கு? கிரகஸ்தா ஆசிரமம், ஒரு மனைவி, அப்புறம் அதுக்கு உண்டான கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான கர்மங்கள் என்னங்கிறது நம்ம கர்மங்கிற சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். இது என்ன ஆசிரமம்? கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய ஷேர் பண்ணணும். கிரகஸ்தாங்க நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கொடுக்கணும். ஏன்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்துல அவன் சம்பாதிக்க மாட்டான். அவனுக்கும் சேர்ந்து இந்த கிரகஸ்த ஆசிரமம் தான் நம்மளுடைய 4 ஆசிரமத்துல இந்த கிரகஸ்த ஆசிரமம் தான் அதிகமாக சம்பாதிப்பவன், அதிகமாக தானம் கொடுக்கணும்னு ரூலுக்குள்ள வர்றான். தானம் நிறைய கொடுக்கணும் ஆச்சுங்களா. இது அடுத்து 3வது ஆசிரமம். இப்ப பசங்கள்லாம் பெருசாச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கிரகஸ்த ஆசிரமம் முடிஞ்சு போச்சு. பசங்க 2 பசங்க 3க்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த அன்னைக்கு தாலி அவன் கட்டுற அன்னைக்கு நம்ம எங்கிருந்து வந்துடணும்? கிரகஸ்தாசிரமத்தில் வரணும். எங்க கிரகஸ்தாசிரம் எங்கீங்க? அதுக்கு அடுத்த பேரு ஆசிரமத்துக்கு பேரு வானப்பிரஸ்தம் சொல்லுவோம். வானப்பிரஸ்தம்னா வனி, காட்டுல இருந்து படிக்கிறது, காட்டுக்கு போறதுன்னு அர்த்தம். ஆனா காட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க கிரகஸ்தா முடிச்சே கல்யாணம் பண்ணணும் நம்ம காட்டுக்கு ஓடி போயிடணுமான்னு அப்படி நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே தனிமையாக இருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு அதிக நேரத்தையும் ஜபத்துக்கும் தியானத்துக்கும் அதிக நேரம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பொறுப்புகள் நான் விடுபட்டோம். வானப்பிரஸ்தம்ங்கிற ஆசிரமம் என்ன? பொறுப்புகள் எல்லாத்தையும் பசங்கையில பிள்ளைகையில கொடுத்துட்டு, இந்த நீ பார்த்துக்கோ, இது உண்ணுது நீ பண்ணிக்கோ. நான் எதுக்கு வர்றேன்? தியானம், ஜபம், வேதாந்த படிப்புக்கு வந்துடணும். இல்லாததுனாலதான் வீட்டுக்குள்ள இத்தனை பிரச்சனை. ஏன்னா அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க உங்களுக்குன்னு ஒரு காலத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் வீட்டுல வராது. பார்த்தா ஹலோ ஹாய் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க, நாம் நம்ம வேலையை பார்க்கலாம். இது நமக்கு எந்த வேலையும், ஏன்னா இத்தனை நாளா அவங்களுக்கு செஞ்சு 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 பழகி எல்லா பொறுப்புகளை மனைவி கையில, மகன் இருக்கா பொறுப்புகள் கொடுத்தாச்சு, மகளுக்காச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவனு டாட்டா பைவே போயிருப்பா, மகன் இருப்பான், அவனுக்கு ஒரு மனைவி வந்தனா பொறுப்பு. நம்மளுக்கு என்ன கேள்விக்குறியாயிருது வாழ்க்கை. என்ன பண்றது? காலையில் பார்க்கும்போது அவங்களத்தான் பார்க்கிறோம், அதையே சிந்தனை. அதாவது இது அன்பு இல்லாம இல்லைங்க. இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமையும் போது உங்களுக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்தும். ஏன்னா நோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எனிபடி. காலைல வந்தோடனே நீ நல்லா இருக்கியா, உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டியா, மருந்து சாப்பிட்டே, இதெல்லாம் கேட்கணும். நாம எதிர்பார்க்க போய் அவனால் அது முடியாதவோ எத்தனை சிக்கல். நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறேன், நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிற. எப்படி தெரியுங்களா வானப்பிரஸ்தி வீட்டுல வாழணும்? அவங்க பார்த்து அம்மா ஹலோன்னா ஹலோ சொல்ற அளவுக்கு நமக்கு பிஸியா இருக்கணும். ஐயோ அம்மா அங்க பிஸியா இருக்கா, அம்மா கூப்பிட்டு அம்மா குட் மார்னிங் அவன் கூப்பிட்டு சொல்லணும். நாம அந்த வாழ்க்கை வாழ தெரியணும். தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட நம்ம திரும்பி எதை சொல்ல மாதிரி திரும்பி பார்க்கறது நமக்கு டைம் இருக்கக்கூடாது. அப்படி ஏன்னா நீங்க பிசிக்கலா ஒர்க் பண்ண முடியாதுங்க அந்த காலத்துல. ஆஃப்டர் 55, 60 நீங்க மேரேஜ் முடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, பசங்க புள்ள கல்யாணத்தை 55, 50க்கு மேல பிசிக்கலா நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ண முடியாது. மென்டல் நல்லாதான் இருக்கு, புத்தி சக்தி நல்லாதான் இருக்கு. இப்ப நான் இப்போ ஒர்க் பண்ற இப்ப கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் கைகாலில் என்னங்க வேலை செய்யறேன்? புத்தி சக்தி, சிந்தனை முழுவதும் சாஸ்திரம். அதை நாம கத்துக்கிட்டோமா, அதை நாம 4 பேத்துக்கு சொன்னோமா, டைம் எவ்வளவு அழகா எவ்வளவு ஆனந்தமா டைம் கழியுது.
எங்க அது உண்மை. அதுதாங்க, அவங்க கூப்பிட்டு ஹலோ சொன்னாதான் எனக்கு அவங்க நினைப்பே வரும். ஏன்னா இங்கதான் நமக்கு தான் சமையல முடிச்சமா, இதை முடிச்சு வேற ரெஸ்பாண்ட் வேணும். வீட்டுக்கு இருக்கும்போது அப்படியே நம்ம விட்டுட்டு நாம ஜாலியா சாப்பிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ மருமக சமைக்கிறா அப்படின்னு நாம என்ன பண்ண, நமக்குன்னு ஒரு பொறுப்பு. என் பிசிக்கலுக்கு, என்ன ஏஜுக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன வேலை செய்ய முடியுமா அது செய்யமா, உட்கார்ந்தமா, படிச்சமா, கிளாஸ் எடுத்தமா, அடுத்து சாப்பிட்டமா, சூப்பரா தூங்குனமா, திருப்பி காலைல எந்திரிச்சமா. அவங்களே நம்ம நினைப்பே வராது. ஏன்னா காலைல எந்திரிச்சனே இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு என்ன இருக்கு, இந்த கிளாஸ் என்ன, இந்த கிளாஸ் என்ன, இந்த அப்படிங்கும் போது அவங்கெல்லாம் அந்த வேலை ஹலோ சொல்ற ஆளா ஆயிடுவாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹாப்பி வித்தவுட் மை டிஸ்டர்பன்ஸ். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இப்போ எந்த வேலை இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன், காலைல இருந்துச்சானா, பையன் வந்தானா, மூஞ்சியவே பாக்குறேன், அவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறானா, நல்லா நம்மளை பார்த்து சிரிக்கிறானா, இல்ல அவங்க இது ஏதாவது பொண்டாட்டியா சொல்லி கொடுத்துட்டாளா, அதைத்தான் நினைச்சிட்டு நம்மளை பாக்குறானா, சாப்பிட்டியான்னு கேட்டானா, தண்ணி குடிச்சியான்னு கேட்டானா, நேத்து காய்ச்சல் நீ காய்ச்சல் நல்லாச்சான்னு கேட்டானா, ஏங்குறமா இல்லையா? இதெல்லாம் நான் என்ன தெரியுங்களா, நான் சாப்பிட்டு என்ன சொல்லுது, யூ ஆர் பெக்கிங், பிச்சை எடுக்கிறோம். என்னை அன்பாயிரு, என்கிட்ட அன்பாயிரு, என்கிட்ட அன்பாயிருன்னு we are actually we are begging love from our family members. பிச்சை தானே எடுக்கிறோம். நல்ல யோசனை பாருங்க. அதனால இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன வர்றது இல்லையா, பிசிக்கலா பெருசா ஒன்றும் செய்ய முடியாது. ஆல்ரெடி ஏதாவது உள்ள அங்கங்க பாட்டு கலந்து இருக்கும், எல்லாம் அப்படியே ரிப்பேர் பண்ணி ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு பல்லு நாள், இது கை முட்டி எல்லாம் அங்கங்க கலந்துக்குது. அப்போ அதை கொஞ்சம் பேச்சப் பண்ணி அப்படியே ஓட்டலாம். ஒரு வாக்கிங் 1 hour போயிட்டு இருந்தா கெஸ் வாங்குற அளவுக்கு உடம்பு ஆயிடுது. அப்புறம் வீட்டுக்குள்ள வேலை செய்யும், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அப்போ நம்ம மனசு எம்டி நிக்குது. இதுதாங்க டெவில்ஸ் ஒர்க்ஷாப். ரொம்ப வயதானவங்க எல்லாம் கஷ்டப்படுற காரணமே இதுதான். அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு, புத்திசாலித்தனமா கிரகஸ்தாசிரமத்தை இன்னைக்கு நீ முடிக்கிறியா, நாளை காலையில இப்ப இந்த லாங்குவேஜ் என்ன சொல்லலாம், கிளாஸுக்கு அட்டன் பண்ணிடு, வேதாந்த வகுப்புகளுக்கு ஜாயின் ஆயிரு. ஏன்னா அதுக்கு நீ முதல்ல இருந்தே ஜாயின் ஆயிருந்தா கொஞ்சம் ஈஸி. ஏன்னா வயசான காலத்துல உட்காந்து படிக்கிறத விட நல்ல கிரகஸ்த வாழ்க்கை இருக்கும் போதே, புத்தி சக்தி நல்லா வேலை செய்யும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும், வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பாதை அப்படியே அழகா போயிட்டு இருக்கு. கடவுள் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் என்ன ஜுஜுபீஸ், உடம்பு சரியாவா, உனக்கு என்ன உதவி பண்ணணும். இப்ப வீட்டுக்கு பார்த்தா, ஐயோ இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு காய்ச்சல், சரி வா நான் கூட்டிட்டு போறேன், அதோட பொறுப்பை செஞ்சுட்டு பாத்துக்கோ. இந்த உலக அவங்க நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அந்த உதவி மட்டும்தான். நம்ம வாய் திறக்காம இருந்தோம்னாவே அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, நாமளும் ஹாப்பியா இருக்கலாங்கிற சூழ்நிலை வரும்போது ஏன் மீறி வாயை திறக்கிறோம், வேற வழி இல்லை நமக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வானப்பிரஸ்தம் இஸ் என்ன சொல்றது தெரியுங்களா, உண்மையில அனுபவிக்க வேண்டிய ஆசிரம் எதுன்னு கேட்டீங்கன்னா வானப்பிரஸ்தம். ஏன் தெரியுங்களா, பிரம்மச்சரியத்தப்போ குரு படிப்பு போயிடும், கிரகஸ்தாப்போ சம்பாரி சம்பாரி சம்பாரி, அதை இதுக்கு சில பையனை படிக்க வை, பையனுக்கு கல்யாணம் பண்ணு, பொண்ணு தேடு, ஐயோ அதாட்ட கஷ்டம் எது இல்லை, பண்ணு தேடு, கல்யாணம் பண்ணு, சம்பந்தி சாயல் எல்லாம் போட்டு உழப்பி கிளப்பி ஒரு வழி. அப்பா ஆன பொறுப்புகளை கொடுக்கு, ஆனா பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு இப்ப பயம். கொடுத்துட்டோம்னா பையன் நம்மளை மதிக்க மாட்டானோ, நமக்கு சோறு போட மாட்டானோ, இது வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் உள்ள ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, பொறுப்புகளை நாமளே தலையில எடுத்து வச்சுக்கிட்டு கையாளி ஆகிறது இல்ல, பொறுப்புகளை விடவும் முடியல, பொறுப்புகளை வச்சிருக்கவும் முடியல, முதல் மாதிரி பிசிக்கலா ஒர்க் பண்ண முடியாது. என்ன தடுமாற்றம், ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற கேள்விக்குறி நமக்குள்ள வர விட்டுரும். சோ கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அதனாலதான் இறைவன் பாத்தீங்களா, இறைவன் என்ன நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தாங்கிறத அவர் டிசைட் பண்ணி வச்சுட்டார். கிரகஸ்தாசிரம் முடிஞ்சுன்னு எங்க வந்துடணும், வானப்பிரஸ்தாசிரம். இதுக்கு காட்டுக்கு போகணுங்கிறது கிடையாது. ஏன்னா வணிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. வீட்டுக்குள்ளே நமக்குன்னு தனிமையான நேரத்தை கண்டுபிடிக்க தெரியணும். எல்லாத்தோட வாழலாம், நமக்குன்னு ஒரு நேரம், அதை அழகா பயன்படுத்தணும். தேவையில்லாத இந்த செல்போனை நோண்டிக்கிட்டு அதுல இருக்கிற பதிவெல்லாம் உள்ள போய் என்ன, அது ஏகப்பட்ட பிரச்சனை அந்த செல்போன் பாக்குறதுனால வர்றது. டிவி பாக்குறது, சீரியல், அதை பார்த்துக்கிட்டு வர அப்படியே அழுகிறது. ஐயோ ஐயோ, இருக்கிற குடும்பத்து பிரச்சனைக்கு அழுதா பத்தாது, நீ அவ வேற அங்க அழுகிறான்னு பார்த்து ஐயோ 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 ஐயோ. இதுங்களா வாழ்க்கை? இறைவன் அமைத்து கொடுத்த பாதையிலிருந்து விலகி வந்ததுனாலதான் நமக்கு இது தெரியல ஆச்சுங்களா. 4வது ஆசிரமம் என்னது, சந்நியாசம். சந்நியாசங்கிறது எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா, குடும்பத்தை விட்டு போறது உங்களுக்கு தெரியும். குடும்பத்துக்கு, அதாவது சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவன் ரிலீஃப் ஆயிடுறான், இந்த சொசைட்டிக்கு பண்ண வேண்டிய கடமையிலிருந்து அவனை ரிலீஃப் பண்ணி விட்டுரும். அது ஒரு ஹோமம் ஒண்ணு பண்ணுவாங்க, பண்ணிட்டா அவனுக்கு எல்லா கடமையிலிருந்து பொறுப்புகளிலிருந்து விடுபடுதல். எதற்கு என்றால் சாஸ்திரத்தை படிப்பதற்காக, ஊர ஏமாத்திரக்கல்ல. அது பாருங்க, எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க பிரம்மச்சரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு கிரகஸ்தா வாழ்க்கை வேண்டாம், வானப்பிரஸ்த வேண்டாம், நான் சன்னியாசம் எடுத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பகவான் அது ஓகேன்ற, ஏன்னா அது பூர்வ ஜென்மத்து சம்ஸ்காரம், அவனுக்கு அது உள்ள உந்துதலா இருக்கும். பிரம்மச்சரியத்திலிருந்து எங்க போலாம், சன்னியாசத்துக்கு வந்துடலாம், கல்யாணம் பண்ணிக்கிற அவசியம் இல்லை. 2வது
கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்துல வந்துட்டோம், வகுப்புகள்லாம் அட்டென்ட் பண்றோம். நமக்கு ஒரு கணவன் பர்மிஷன் கொடுத்தால் மனைவி வாங்கிக்கலாம், மனைவி பர்மிஷன் கொடுத்தால் கணவன் சந்நியாசம் வாங்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. இறைவன் சொல்றது, நீ சன்னியாசம் இருக்கிறியா, முதல்ல தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை சொல்லுவார், இப்ப நீ சன்னியாசம் நீ போய் கேட்குறீங்க, எங்க சுவாமிஜி நான் இங்கேயே சேர்ந்து சன்னியாசம் வாங்கிட்டு இங்கேயே படிக்கிறேன், என்னால வீட்டுல முடியல அப்படி போய் கணவனை கூட்டிட்டு வம்பார். கல்யாணம் ஆகாத பையனா இருந்து வச்சுக்கல, போய் முதல்ல உங்க அம்மா கூட்டிட்டு வம்பார். சத்தியமாங்க, அம்மா கூட்டிட்டு போய் அம்மா ஓகே சொன்னா சன்னியாசம் கொடுக்க மாட்டாரு, ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு விட்டுருவாரு. நீ இதுல 3 வருஷம் வாழு, எதே ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு 3 வருஷம் வாழு, அதுக்கப்புறம் உனக்கு சன்னியாசம் வேணும்னு தோணுச்சுன்னா நீ வா, அப்புறம் பார்க்கலான்னு அனுப்பிச்சுட்டுவார். ஏன்னா இறைவன் யாரையும் சன்னியாசம் எடுங்கிற இடம்ல எங்கேயுமே கிடையாதுங்க. அது அவங்களுடைய பூர்வ ஜென்மம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை நாம எடுக்கணும், அதை எடுத்துக்கிட்டாதான் இதெல்லாம் கத்துக்குங்கிறதெல்லாம் அது ராங் நோஷன். அப்படியெல்லாம் கிடையாது. கிரகஸ்தாவாக இருந்தும் கர்மயோகத்தை பண்ணி நம்ம என்ன பண்ண, நமக்குன்னு ஒரு பாதையை இறைவன் வகுத்து கொடுத்து இருக்கிறார். இதுதான் என்ன சொன்ன, 4 ஆசிரமம்: பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். அதுக்கு அடுத்தது இறைவன் என்ன கர்ம கடமையை கொடுத்திருக்கார். என்ன பாருங்க, என்ன தெரியாம நான் வாழ்ந்திருக்கேன் பாருங்க. இறைவன் எனக்கு என்ன கடமையை கொடுத்திருக்காருன்னு வேதத்தை திறந்தாத்தான் தெரியும். அது திறக்கப்படாததுனால நாம என்ன தெரியுங்களா நினைச்சுக்கிறோம், உன்னுடைய கடமை என்ன, கணவனுக்கு வேலை செய்யறது, பசங்களை பார்த்துக்கிறது, பசங்களுக்கு கல்யாணம் பண்றது, இப்படிதான் கையோட தெரியுது. இறைவன் உனக்கு என்ன கடமையை கொடுத்திருக்கார் சொல்றார். இறைவன் உனக்கு நீ கூப்பிடுறாரு. ஏன்னா ஒரு ஆசிரமத்தை கூப்பிட்டு அவர் கடமை விதிக்கிறார். இப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கு கடமை வேற இல்லைங்களா. அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் கடமை மாறும், அப்புறம் வானப்பிரஸ்தத்துக்கு போனானா அவனோட கடமை மாறும். அதே மாதிரி சன்னியாசமா இருக்கவங்களுடைய கடமை மாறுது. அப்போ கடமைகள் அப்படின்னு டாபிக் எடுத்தோம்னா இறைவன் கொடுக்கிற கடமைகள், அத கர்மம் சொல்லும். ஈஸியா சொல்லும் போது கர்மா. இப்போ 2 கர்மத்தை முதல்ல 2ஆ பிரிக்கிறார். சாமானிய தர்மம், இன்னொன்னு விசேஷ தர்மம். கர்மம் தர்மம் எல்லாம் ஒண்ணுதாங்க. அதாவது கர்மம்னாலும் இறைவனோட வார்த்தை அதேதான், தர்மம்னாலும் கர்மம் தான். ஏன்னா எந்த ஒரு கர்மமும் தர்மத்துக்கு நீங்க உட்பட்டு செய்யணுங்கிறதுனால அவர் கர்மத்துக்கு என்ன வேர்டு போடுறாரு, தர்மம். நம்ம அதர்மத்துக்கு விட்டு செய்யக்கூடாதுங்கிறதுனால கர்மத்துக்கு என்ன பேர் போடுறாரு, தர்மம். சோ தர்மம் கர்மம் கடமை இப்படி வேணா எடுத்துக்கலாம். 2ஆ பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன்னு சாமானிய தர்மம். அது என்ன தெரியுங்களா, மனிதனுக்கு மனிதன் இடத்துக்கு தகுந்த மாதிரியோ மனிதனுக்கு மனிதனோ காலத்துக்கு காலமோ மாறாதது சில தர்மங்கள். யோசனை எதுன்னு காமிக்கிறேன். எந்தெந்த தர்மங்கள் மனிதருக்கு மனிதன் மாறாது, இடத்துக்கு இடம் மாறாது, காலத்துக்கு காலம் சில தர்மங்கள் மாறாது, அந்த தர்மத்துக்கு பேரு, அந்த கடமைக்கு பேரு சாமானிய தர்மம், கடமை. என்னது, இப்போ தர்மம் அப்படிங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்லுது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு மற்றவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அதேபோல் நான் மற்றவர்களிடம் நடந்து கொள்வது தர்மம். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் தர்மா. தர்மம்னு என்ன, மற்ற இதுக்கு வந்துங்க மான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போய் படிக்கணுங்கிற அவசியம்ல இல்ல. என்ன இல்ல சொல்லி பொறுக்கிட்டு இருக்கா பாருங்க, அவனுக்கு அது தெரியாதும் அல்ல. யூனிவர்சிட்டியில படிச்சாதான் இது தெரியணுங்கிறது, படிக்காதவனுக்கு தெரியாதுங்கிறது கிடையாது. அவங்க மனசுக்குள்ள இருந்து மீறிக்குவாங்க. அதர்மத்துக்கு போறதுங்க அது வேற கதை. தர்மம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மனிதனாக பிறந்த அனைவருக்கும் என்ன தெரியும், ஆனா அது மீறிக்கிறங்கிறது வேற வேற. தர்மம்னு என்னன்னா, உலகம் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ, உதாரணங்கள் கொடுக்கும்போது புரிஞ்சிடும். உலகம் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அதே போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தர்மம். சிலதெல்லாம் நமக்கு இஷ்டம், சிலதெல்லாம் அனிஷ்டம். அனிஷ்டம்னா பிடிக்காது. உலக மக்கள் சில விஷயங்கள் பிடிக்குது, மற்றவங்க எங்கிட்ட அன்பா இருந்தா பிடிக்குது, நீ அதே மாதிரி அன்பா இரு. மற்றவங்க எங்கிட்ட பொய் பேசுனா பிடிக்குது, நீங்க பொய் பேசாத. பாருங்க, அவ்வளவுதான் டெஃபினிஷன். இதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், யூனிவர்சிட்டி போகணுங்கிறது தேவையில்லை. மற்றவங்க நான் என்கிட்ட மற்றவங்க பொய் பேசுறது எனக்கு பிடிக்கல, நான் பொய் பேசக்கூடாது.
என்னுடைய வீட்டு விஷயத்தை மற்றவர்கள் பேசுவது எனக்கு பிடிக்கலை. என்னங்க லைன்? அடுத்த லைன் தர்மம். மற்ற வீட்டு விஷயத்தை நாம் பேசக்கூடாது. இதுக்கு எங்கேயும் போய் படிக்கிறது? எங்கேயும் படிக்க வேண்டாம். இது நமக்கே கடவுள் கொடுத்திருக்காரு, சாமானிய தர்மம். இது நீங்க அமெரிக்கால பிறந்தாலும் இதேதான், ஆஸ்திரேலியால பிறந்தாலும் இதேதான், முஸ்லீமா பிறந்தாலும் இதேதான், காலத்துக்கு காலம் துரியோதன காலத்துல வாழ்ந்திருந்தீங்கன்னா இதேதான், அதுக்குள்ள ராமர் காலத்துல வாழ்ந்திருந்தாலும் இதேதான், இந்த கலியுகம் முடிகிற காலத்தில் இப்பவும் இதேதான், உலகம் சிருஷ்டி முடிகிற வரைக்கும் என்னதுதான், இதுதான் தர்மம். இதுக்கு பேரு சாமானிய தர்மம். சோ இதெல்லாம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த தர்மத்தை எனக்கு தெரியாதுங்க சாரிங்க அப்படின்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் இது தெரியும். எனக்கு எது பிடிக்குமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க தெரியணும், எனக்கு எது பிடிக்காதோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க. இப்ப எனக்கு மற்றவங்க என்கிட்ட கோபமா பேச எனக்கு பிடிக்கல, மற்றவங்கிட்ட கோபமா பேசக்கூடாது. மற்றவங்க நான் செஞ்ச தப்ப மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், தெரியாம பண்ணிட்டேன், இது போய் இப்படி பண்றீங்களே நம்ம யோசனை பண்றோம் இல்லையா? அப்ப என்ன தெரியணும்? மற்றவங்க பண்ற தப்ப மன்னிக்க தெரியணும், மன்னிக்கணும். ஏன் நான் எதிர்பார்க்கறேன்ல, நான் ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்களாம் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கறேன்ல, அப்ப நான் திருப்பி போடுங்க உள்டா. மற்றவங்க தப்பு பண்ணாங்கன்னா மன்னிக்க தெரியணும், ஆனா முடியலையே, அது வேற பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் ஏன்னா தர்மத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் வருது. சோ காசிப்பிங் மற்றவங்களுக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காரு, இங்க உட்காந்து பேசினா அவர் பிடிக்குமே என்ன? அப்போ ஏதாவது என் வீட்டு விஷயத்தை அவர் பேசினா எனக்கு பிடிக்குதா? பிடிக்காது. ஆனா அவர் வீட்டு விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இது என்னது? சாமானிய தர்மம். இதுக்கு எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த தர்மம் வருது, விசேஷ தர்மம். அப்படின்னா ஆசிரமத்துக்கு ஆசிரமம் நம்மளுடைய கடமையை இறைவன் மாற்றுகிறார். பிரம்மச்சரிய ஆசிரமம் உன்னுடைய தர்மம் என்ன? சாஸ்திரத்தை படித்தல், அதை சொல்லிக் கொடுத்தல், எளிமையான ஒரு வாழ்க்கை, பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, எளிமை, அதாவது எதுலயும் சுகத்தை என்ன சொல்றது, இந்திரிய சுகம், கண்ணு காதுக்கு எது சுகம் தருன்னு தேடி போக கூடாது. போக மாட்டாவன். ஏன்? சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால இதெல்லாம் அவனுக்கு சோபாவமா வரும். ஜஸ்ட் ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறந்ததுனால இதெல்லாம் சோபாவமா வராது. ஒரு பிராமணன் அப்பா அவருக்கு ஒரு மகன் ஒருத்தர் பிறந்தான், அவன் சோபாவமா இதெல்லாம் வருமானு கேட்டா வராது. ஆனா ஒரு சத்திரியன் இருப்பான், அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்ன குணத்தோட பிறக்கலாம்? பிராமண குணத்தோட பிறக்கலாம். ஏன்? சூத்ரர் குணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம். அது சத்துவகுண பிரதானத்தோட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த பிராமணத்துவத்தை அது அடைஞ்சிடும். பிராமணத்துவம்னு பேர் இருக்கு. பிராமணத்துவத்தை அடைஞ்சிடும். பிராமண வீட்டுல பிறந்திருக்க ஒரு குழந்தை அது சூத்ரத்துவத்தை அடைஞ்சிடும். எது? அந்த தமோகுண பிரதானமா இருக்கு. அந்த வழி நடத்தை செயல்கள் பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? தமோகுண பிரதான சூத்திரன் மாதிரி அவன் நடந்து கொள்ளலாம். சோ இந்த காலத்தை வச்சு ஜாதி வச்செல்லாம் பிரிச்சிடாதீங்க. அவர் வச்சது குணம். அப்ப அந்த குணத்தோடு நீ இருக்கிறியா, உனக்கு இதுதான் வேலை. சுகம் தேடுறது, எதை இங்க சுகம் கிடைக்குமா, அங்க சுகம் கிடைக்குமா, இங்க பணம் கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக அவன் தேடி போக கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராமணஸ் தான் ஐடி கம்பெனி, வெளிநாடு போறது, பணம் சம்பாதிக்கிறதே குறிக்கோளா இருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. ஆனா நம்ம இறைவன் என்ன சொல்றான்னு படிக்கும் போது அவர் என்ன சொல்றான்னு நான் அப்படியே சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்தது சத்திரியனுடைய வேலை என்ன? நாட்டை பாதுகாத்தல். அவனுடைய கர்மமே என்னது? நாட்டை பாதுகாத்தல். அடுத்தது இப்ப ஆசிரமத்தை சொன்னமா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இங்க சாரி இது ஒரு தான் வரலாம். ஃபர்ஸ்ட் வர்ணத்துக்கு வந்துடலாம். பிராமணனுடைய கர்மம் கடமை என்ன? வேதத்தை ஓதுதல், ஓதுவித்தல், கோயில் வேலைகளை பார்த்துக்கிறது. சத்திரியனுடைய கர்மம் தர்மம் என்ன அப்படின்னா நாட்டை பாதுகாத்தல். அடுத்தது வைசியன். வைசியன் வந்தானா வியாபாரத்தை தர்மத்துக்கு உட்பட்டு வியாபாரம் செய்தல். அடுத்தது சூத்ரன். மற்ற 3 சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு அவன் என்ன பண்ணணும்? பிசிக்கலா உதவி செய்யணும். இது அவங்களுடைய கடமை. அடுத்தது என்ன பார்த்தோம்? ஆசிரமம் பார்த்தோமா இல்லையா? ஆசிரமம் 4 ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம் கல்யாணத்துக்கு முன்னால, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், அதுக்கடுத்து சன்னியாசம். இப்ப ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அவனுடைய கடமை என்ன? படித்தல். படித்தல் மட்டுமே. பணம் சம்பாதிக்கிறதோ அரசியல் இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. எளிமையான வாழ்க்கை, எந்த உணவா இருந்தாலும் சாப்பிட்டு பழகிக்கணும். அதுதான் பிரம்மச்சரியத்துடைய கடமை. அதுக்கு அடுத்தது கிரகஸ்தா ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்துல நிறைய கடமைகள், அக்னி காரியம் வருங்க. ஹோமம் பண்றது, அக்னி காரியம் நிறைய பண்ணணும். கிரகஸ்தா பணம் நிறைய சம்பாதிக்கணும், எல்லாரும் வர போறவங்களுக்கு எல்லாம் உணவு இடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். எல்லாருமே இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால
இறைவன் எனக்கு என்ன கடமையை வைத்திருக்கிறார் அச கிரகஸ்தா. ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். பஞ்சமகா யக்ஞம். பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருப்பார். கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேட்காதவங்க புதுசா எழுதிக்கலாம். பஞ்சமகா யக்ஞம். யாரு? கிரகஸ்தா. ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறீனா உன்னை கூப்பிட்டு 5 கர்மங்களை கடமையாக விதிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஷி யக்ஞம். எழுதிக்கீங்க. வார்த்தைகள் புதுசா இருக்கிறதுனால எழுதிக்கலாம். ரிஷி அப்படின்னா ரிஷி யக்ஞம். யக்ஞம்னா பகவானை நோக்கி செய்யறது எல்லாமே யக்ஞம் தான். யக்ஞம்னா என்ன? இப்ப ஹோமம் பண்றோம், என்ன பண்றோம்? எல்லாத்தையும் தேவதைகளுக்கு கொடுக்குறோம். அது மாதிரி ரிஷி யக்ஞம். ஃபர்ஸ்ட் கிரகஸ்தா வாழ்க்கையில் இருப்பவர்கள் இது எல்லாம் டெய்லி செய்யணும். நித்திய கர்மம். புரிஞ்சுங்களா? என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றது இல்ல. ரிஷி அப்படின்னா ரிஷிகள் சொன்ன வாக்கியத்தை அனலைஸ் பண்றது. இப்ப அதை படிக்கிறது, வேதத்தை படித்தல், அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட இறைவனோட வாக்கை சிந்தித்தல். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன? ரிஷி யக்ஞம். இறைவன் சொன்ன வாக்கை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஏன்னா இப்ப இவரு வியாச பூர்ணிமா வருது, அந்த அன்னைக்கு அவருக்கு நாம பூஜையெல்லாம் படிக்கிறோம். ஓகே, அது மட்டும் ரிஷி யக்ஞம் இல்ல. பூஜை புனஸ்காரம் ரிஷிகளுக்கு பண்ணுவது மட்டும் ரிஷி யக்ஞம் ஆகாது. அது ரிஷி யக்ஞத்துல அது ஒரு அங்கம்னு வேணா வச்சுக்கலாம். டெய்லி பண்ண வேண்டியது வேதத்தை ஓதணும். ஒவ்வொரு கிரகஸ்தா வீட்டிலையும் வேதம் ஓதப்பட வேண்டும். வேதம்னு என்னங்க? கிளாஸ் ஆரம்பிப்பு சொன்ன பாத்தீங்களா? ஓம் மேதா தேவி துஷமானான ஆகாத், அந்த மாதிரி. அல்லது அவர் சொன்ன இறைவன் சொன்ன வாக்கை இப்ப நம்ம என்ன பண்றோம்? இறைவன் 4ஆ பிரிச்சிருக்காரு, இறைவன் இதை 4ஆ பிரிச்சிருக்காரு சிந்திக்கிறோமா இல்லையா? திஸ் இஸ் யாருனால வெளிவந்தது? ரிஷியின் மூலியமா தான் இது வந்தது. இறைவன் இப்ப நம்மகிட்டே சொன்னாரு, நடுவில் யார் நிக்கிறா? இறைவனுடைய வாக்கை ரிஷி வெளிப்படுத்துறதுனால அந்த ரிஷி சொன்னதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ சிந்திக்கிறோம். அதே எது முடிஞ்சது? இன்னைக்கு கோட்டை எது முடிஞ்சது? ரிஷி யக்ஞம் இஸ் ஓவர். அவர் எழுதுனதை சிந்தித்தல் அல்லது ஓதுதல், எப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்தது 2வது தேவதா யக்ஞம். தேவதைகளுக்கு உண்டான ஒரு சாமி ரூம்ல தினம் குளிச்சுட்டு விளக்கு ஏத்துறது, ஒரு ஊதுபத்தி வைக்கிறது, மினிமம் அதாவது பண்ணணும். அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது இறைவன் சொல்லி வச்சிருக்கார். ஷோடச உபச்சாரம், நித்திய பூஜை. இறைவனை தேவதைகளை ஒரு விநாயகரை வீட்டுக்கு வரவழைச்சு அவருக்கு காய்கள் தண்ணி கொடுத்து, கால்கள் ஒருக்கெல்லாம் தண்ணி கொடுத்து, அவருக்கு பூ மாலை எல்லாம் சந்தனம் போட்டு குளிக்க வச்சு அவருக்கு எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு ஆடை கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லி அவர் நாமத்தை 108 நாமத்தினால் அவரை வழிபட்டு அவர் எந்த இடத்துல இருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கே திரும்பி போக செய்யறது ஷோடச உபச்சாரம். 16 ஸ்டெப்ஸ். அது தேவதா யக்ஞம். இது ஒரு கிரகஸ்தனும் பண்ணணும்னு நான்லாம் சொல்லிங்க, ரிஷின்னு சொல்லல, இறைவன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் தான் உங்களை பாதுகாக்கிற அரண். ரிஷி யக்ஞமாகட்டும் தேவதை யக்ஞமாகட்டும் உங்களை கஷ்டத்தில் இருந்து பாதுகாக்கிற அரண். என்ன பண்ணிட்டோம்? அதை விட்டு அடிச்சதுனாலதான் இப்ப நமக்கு பிரச்சனை வந்தா எப்படி ரிவர்ட் அடிக்கும் தெரிய மாட்டேங்குது. அரண் ரிஷி யக்ஞம் அரண் உங்களை பாதுகாக்கும், உங்க குடும்பத்தை கண்டிப்பா அது பாதுகாக்கும். 2வது தேவதா யக்ஞம். அவங்களுக்கு ஒரு சாமி ரூம், அதாவது சாமி கும்பிட்டு வெளியில போகிற அந்த அளவுக்காவது ஒரு குளிக்கணும், கால் எந்திரிச்சன குளிக்கணும், விளக்கேத்தணும், பூஜைகள் பண்ணணும். இறைவன் சொன்னது. 3வது பூதை, அதாவது 3வது நிறைய இது எடுத்துக்கலாம். பித்ரு யக்ஞம் எடுத்துக்கலாம். பித்ரு அதாவது இறந்தவர்களுக்கு பேரு பித்ரு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திதி வருது, இறந்த நாள் வரும், நீங்க பிண்டம் கொடுக்கறது, அதெல்லாம் ஓகே. தினம் எப்படிங்க பித்ரு யக்ஞம் பண்றதுன்னா, அவங்களுடைய ஒரு போட்டோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பூ வச்சு ஒரு தூபம், ஒரு தீபம், ஒரு விளக்கேற்றுதல். அதுதான் என்னது? பித்ரு. அவர்களை மனதில் நினைத்தல். அவ்வளவுதான். பித்ருக்கள்னா அவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களை நினைத்தல். அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ யாரோ அண்ணனோ தம்பி யார் வேணா இருந்திருக்கலாம், நம்ம கண்ணு முன்னால வாழ்ந்தவங்க இறந்திருக்கலாம். அவங்களுக்கு டெய்லி ஒரு விளக்கேற்றணும், ஒரு பூவாவது சமர்ப்பிக்கணும். யாரு? கிரகஸ்தாவுடைய கடமை இது. அது அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது, அமாவாசைக்கு பண்றது, அது காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது, இதெல்லாம் சைடு. டெய்லி இதை பண்ணணும். பித்ரு யக்ஞம். இதெல்லாம் தான் நம்ம அவங்களாம் தான் நம்ம காப்பாத்துறவங்க. அடுத்தது 4வது பூத யக்ஞம். 4வது கிரகஸ்தா கண்டிப்பா பண்ண வேண்டியது பூத. பூதம்னா மற்ற ஜீவராசிகள்.
எது நாயோ பூனையோ காக்காயோ அதுக்கு உணவிடுதல், ஒரு பாதுகாப்பு, ஒரு தண்ணீர் கொடுத்தல், அது பூத யக்னம். எது நாய் நாங்க வீட்டுக்குள்ள வளர்த்தோம்ல அந்த நாய்க்கு பண்றது பேரெல்லாம் பூத யக்னம் அல்ல. ரோட்ல தெரியுது பாத்தீங்களா தெரு நாய்க்கள் ஆதரவற்றது அதுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் பூத யக்னம். நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு நாய்க்குட்டி வாங்க வச்சு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கிற பேரெல்லாம் பூத யக்னம் கிடையாதுன்னு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க. நான் நாட்டுல வீட்டுல வச்சு நாய் வளர்த்துறேங்க. அதல்ல, வெளியில ரோட்ல தெரியுற தெரு நாய்களுக்கு அப்படி போக தெரியும். ஏன்னா நீங்க பண்றது அவங்க திருப்பி பண்ண முடியாத இடத்துல அவங்க நிக்கணும். அதுக்கு பேர் தான் யக்னம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு நாய்க்கு உணவிடுறீங்க, அது உங்களை என்ன பண்ண போகுது? அந்த மாதிரி ஒரு குருவிக்கு காக்காய்க்கு அன்னமிடுதல், இதுதான் என்னது பூத யக்னம். ஒரு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத காலத்துல எல்லாம் தண்ணி கொண்டு ஊத்துறது வனவிலங்குகளுக்கு என்னென்னமோ பண்றாங்க ஜனங்க, அதெல்லாம் என்னது பூத யக்னம். மற்ற ஜீவராசிகளுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நாய்க்கு நீங்க உடனே அது நீங்க வச்சு வளர்த்துறீங்க, அது உங்ககிட்ட வாழ ஆட்டிட்டு இருக்குது, அதனால எதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லவ் ஃப்ரம் தட் அனிமல் அண்ட் யூ ஆர் டூயிங் சம்திங். அது யக்னம் அல்ல ஆச்சுங்களா. அடுத்தது நிரு அப்படின்னு என்ன சொல்ற, நர, அது ஈஸி உங்களுக்கு வேர்டு. நர யக்னம், மனிதனுக்கு செய்யக்கூடிய யக்னம். ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி கண்டிப்பா அது டெய்லி பண்ணணும். இதுல யார் வரமாட்டாங்க? உங்க வீட்டுக்காரரு, அவங்கள மனிதர்கள் தானே, தினம் அவருக்கு சமைக்கிறேன், என் பசங்களுக்கு தினம் சாப்பாடு கொண்டு வரேன், தினம் ஸ்கூலுக்கு போய் கொண்டு விட்டுட்டு வரேன், இதெல்லாம் நர யக்னம் அல்ல. எந்த மனிதனுக்கு நீங்க உதவி செய்யறீங்களோ எந்த மனிதன் உங்களால திருப்பி அவனுக்கு செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு நரயக்னம். நீங்க ஒரு கல்யாணம் வருது, நான் போய் வீட்டுல அத்தனை வேலை செஞ்சேன், அவங்க நாளைக்கு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு செய்யணும் தான் போய் செஞ்சுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் யக்னம்லாம் தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்க நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் உதவி கேட்டாங்க, நான் காப்பி தூள் கொடுத்தேன், நீங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு போய் கேட்பீங்க, இல்ல நம்ம வெளியே போறோம் குழந்தைங்க விட்டுட்டு போவோம். சோ இந்த டிரான்சாக்சன் நடக்கிறதுக்கு பேரெல்லாம் யக்னம் அல்ல. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்னொன்னுக்கு எழுதிக்கிங்க. எது அது பூத யக்னமா இருந்தாலும் சரி, நரயக்னமாக மனிதர்களுக்கு மனிதன் செய்யறனாலும் அவங்ககிட்ட இருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காத நிலையில் இருக்கிற மக்களுக்கு செய்கிற உதவி டெய்லி பண்ணணும். இதையெல்லாம் பண்ணோம்னா இதெல்லாம் நம்மளை அரண் போல் காப்பாற்றும். நம்மள அரண் தெரியுங்களா, அரண் குடும்பத்துக்கு காக்கிற ஒரு அரண். இதையெல்லாம் விட்டதுனாலதான் படாத பாடுபடுறோம், கஷ்டம். ஏன் நமக்கு தெரியலையே. உடனே அடுத்த கேள்வி, ஏங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? வேதம் படிச்சாதானே தெரியும். இப்ப எப்படி உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது? வேதம் படிச்சாதானே தெரியும் இறைவன் என்ன சொல்லியிருக்காங்கிறது. வேதத்தை படிச்சா மட்டும்தான் தெரியும். அப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ இவ்வளவு நாள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம், இனி அதை இவ்வளவு நாள் தெரியாமல் வாழ்ந்து விட்டோம். ஓகே, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இனி போய் அதை போய் இறந்த காலத்தை போய் புடிச்சுட்டு திருப்பி உட்கார்ந்து நம்ம 40 வயசுல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க முடியுமே என்ன? 30 வயசுல இருந்து முடியாது. இனிமேல் காதல் விழுந்துருச்சுல இன்னைக்கு இறைவனோட வாக்கு விழுந்துருச்சு. இனிமேல் செய்ய முயற்சி செய்யுங்கள். If there is a will, there will be a way. உடனே ஐயோ எங்க வீட்டுல பூதம் இல்லைங்களே, எங்க வீட்டு பக்கத்துல மனுஷங்க இல்லையே, இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் நீங்க செய்யணும்னு நினைக்கல, யாரும் உங்களை கேட்கல. மனதுல நினைச்சு பாருங்க, நான் இனிமேல் செய்யணும், இறைவா எனக்கு ஒரு வழி கொடு. நிறைய ஒரு டோட்டல் இருக்காங்க, அன்னைக்கு ஒருத்தர் எங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கேட்டதுல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தயிர் சாதம், ஏதோ ஒரு சாதத்தை 1 கிலோ ஒரு படி அரிசி போட்டு செஞ்சு பேக் பண்ணி கோயில் இருக்கவங்க படி கொடுத்துட்டு வந்தார். ஏதோ நம்மளால அதாவது உங்க வசதிக்கு மீறி இறைவன் கேட்கல. வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு அரிசி 5 கிலோ கணவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. 5 கிலோ ஒரே நாள் போட்டு ஆக்கி எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் பட்னி இருன்னு இறைவன் சொல்லலை. கரெக்டா புரிஞ்சுக்கணும். உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அது மெயினா இறைவன் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? பிசிக்கல் ஒர்க், காலம், உழைப்பு. இதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தாங்க உண்மையான. ஏன்னா இப்ப நான் ஒருத்தர் கேட்கறாங்க, ஒரு 50 ரூபா எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கல, ஒரு 10,000 5,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கல, இட்ஸ் நாட் மை மணி. நான் என்ன ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியே என்ன? அது யாருது? கணவர் இதை வாங்கி கொடுக்கலாம். இதுல வேற சண்டை, நான் கொடுக்குறேன்னு மனம் இருக்கு, அவருக்கு கொடுக்கல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவரு பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு தான். நீங்க எதுவும் செய்யல, என்ன இங்க வாங்கி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். சோ நம்ம யோசனை பண்ணணும், நம்மளுடைய உடல் உழைப்பை மற்றவர்களுக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா? நம்மளுடைய எதை வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். வித்யாதானம் இருக்கு, கோதானம், ஏதோ ஒண்ணு. வித்யாதானம் பண்றதுக்கு நீங்க ஒண்ணு முதலீடுலாம் போட வேண்டாம். நான் ஒரு டீச்சரா இருக்கேன், எனக்கு மேத்ஸ் டீச்சரு நல்லா தெரியும், மேத்ஸ் ஈஸியா பண்ணலாம். அவங்க எல்லாம் நிறைய பக்கத்துல ஒரு 4 குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு சாயங்கால நேரம் ஃப்ரீயா சொல்லி கொடுங்க.
யக்னம். அந்த குழந்தைகிட்ட எது எதிர்பாராதீங்க. இங்க நம்ம போர்டுல போட்டுறோம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபீஸ். அங்க ஒரு வீட்டில் இருக்குது 10th ஸ்டாண்டர்ட் செஞ்சா இவ்வளவு ஃபீஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th வரைக்கும் வந்தீங்கன்னா டியூஷனுக்கு இவ்வளவு ஃபீஸ். அதெல்லாம் யக்னம் இல்ல. ஃப்ரீயா சொல்லி கொடுங்க. ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா, ஒரு 4 குழந்தைக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுங்க. அடிமட்டத்தில் வசதி இல்லாத குழந்தைகளை பார்த்து ஒரு ஃப்ரீயா சொல்லி கொடுங்க. அதெல்லாம் என்னது? யக்னம். புரிஞ்சுங்களா? ஏன்னா வீட்டுல இருக்கிற கணவனுக்கு செய்யறது மனைவிக்கு செய்யறதெல்லாம் யக்னம் அல்ல. இது 5ஐயும் பஞ்சமகா யக்னம். ஒவ்வொரு மனித கிரகஸ்தாசிரமத்துக்குன்னு இறைவன் வகுத்த கர்மம் செய்யணும். கர்த்தவ்யம். சாஸ்திரம் கர்த்தவினா யூ ஷுட் டு. இதுல நோ எக்ஸ்கியூஸ். ஐ வெரி சாரி, இதுல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ரிஷி யக்னத்தில் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் 2வது தேவதா யக்னத்தில் ஆகட்டும், 3வது பூத யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நர யக்னம். இந்த 5லயும் எக்ஸ்கியூஸ்ங்கிறது கிடையாது. செய்துதான் ஆக்கணும். இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப், இறைவன் உடனே என்ன சொல்ற? இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப் யூ மஸ்ட் டூ. இவ்வளவு நாள் தெரியல, இருந்துட்டு போகுது, இனிமேல் பண்ண. இதெல்லாம் யாரு? இறைவன் வகுத்து கொடுத்த கடமை. அதுக்கப்புறம் தான் யார் வரா? கணவனுக்கு செய்ய வேண்டியது, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது, அம்மா மகனுக்கு செய்ய வேண்டியது, மகளுக்கு செய்ய வேண்டியது, பேரனுக்கு, மாமாக்கு, அம்மா அப்பாக்கு, மாமனார் மாமி, இதெல்லாம் அடுத்த செகண்டரி கடமை. ஃபர்ஸ்ட் கடமை என்னது? அது ஃபர்ஸ்ட் சொல்றது ரிஷி யக்னம். நான் 5 இருக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தெரியுங்களா போடுறாரு? ரிஷி தான் போடுறாரு. ஏன்னா அதுதான் உங்களை சரியான வாழ்க்கையில் இட்டு செல்லும். அதுதானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்படி எல்லாம் செய்யணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்குறா? ரிஷி தானே. அது நான் நினைக்காதீங்க, அது ரிஷி மூலியமா தானே வந்தது. சோ இது ஒவ்வொரு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு இது மஸ்ட். இது பாருங்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கு பண்ண முடியாது. அவனே ஒரு குருட்ட போய் உட்காந்து துணிமணி எல்லாம் ஃப்ரீயா பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் எப்படி போய் இதெல்லாம் பண்ணுவான்? இறைவன் வேண்டாம், நீ செய்ய வேண்டான்றாரு. அவருக்கு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். பிரம்மச்சரியத்தை கூப்பிட மாட்டார். அதே மாதிரி வானப்பிரஸ்தத்தையும் கூப்பிட மாட்டார். ஏன்னா அவன் தான் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டான். எங்க போய் அவன் காசு எடுத்துக்கொண்டு நரயக்னம் பண்றது? போதை முடிஞ்சதை பண்ணலாம். இப்ப கத்துக்கிட்ட வித்தியை சொல்லி கொடுக்கலாம், வேண்டான்னு சொல்லல. ஆனா மெயின் கிரகஸ்தா சன்னியாசி யோசனை பண்ணி பாருங்க. அவரே பிக்ஷாம் தேவி பார்வதி, அவர் எங்க போய் நரயக்னம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. சோ ஒரே ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம். இதை கம்ப்ளீட் பண்ணும்போதுதான் நம்மளுடைய ஆசிரமத்துடைய கடமைகள் முடிவடைகிறது. இப்ப என்ன பார்த்தோம்? கர்மம், தர்மம், கடமை எல்லாம் ஒண்ணுதான். கிரகஸ்த ஆசிரமம் ஃபர்ஸ்ட், சன்னியாச ஆசிரமத்துக்கு என்ன கர்மம்? ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரி எடுத்துக்கலாம். பிரம்மச்சரி ஆசிரமத்துல என்ன கடமை உனக்கு இருக்கு, கிரகஸ்த ஆசிரமத்துல என்ன இருக்கு, அடுத்து வானப்பிரஸ்தத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஜபம், தியானம், இதுதான் மெயின் கடமையே. மெயின் சாஸ்திரத்தை படித்தல் தான் என்னது? வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான ஒரே கடமை. சாஸ்திரத்தை படி. இதை தவிர அவரை எதுவுமே சொல்ல. அதுக்கு உண்டான மூளை வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணி கொடுக்குறாரு? நீ தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு. சோ தட் அந்த ஏகாக்கிரத சித்தம் உங்களுக்கு அமையும். அதுக்காக அவர் என்ன சொல்றாரு? ஜபம் பண்ணு. ஏன்னா நிறைய வீட்டு விகாரத்தில் ஈடுபட்டு மனம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அதை அமைதிப்படுத்துறதுக்காக வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு என்ன சொல்றாரு? நீ தவம் பண்ணு, ஜபம் பண்ணு, மனதை ஒரு ஏகாக்கிரத்துக்கு கொண்டு வா. இந்த ஜபம் பண்றது, தியானம் பண்றது எல்லாம் சாதனம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதே சாத்தியமா உட்காந்துக்கிறோம். இப்ப நீங்க யோகா எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. தினம் காலையில் நான் யோகா பண்றேங்க. அந்த யோகாங்கிறது என்ன தெரியுங்களா? சாதனம். எதுக்கு சாதனம்? சாதனம்னா தெரியும், உன்னை அடைவதற்காக சாதனம். அப்ப சாத்தியம் என்ன? தினம் யோகா பண்றேன், கத்துக்கிறேன், அது சாதனம்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப சாத்தியம் என்னன்னு கேளுங்க. உடம்பு ஆரோக்கியம், ஓகே. வாட் ஃபார் ஆரோக்கியமா நீங்க இருக்கணும். ஆரோக்கியமாக இருப்பதும் சாதனம். அப்ப என்னங்க சாத்தியம்? இறைவனை அறிதல் தான் சாத்தியம். அதுக்கு எனக்கு ஆரோக்கியம் தேவை, அப்படி கொண்டு வாங்க. இறைவனை அறிவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும். நல்ல காது கேட்கணும், கை கேட்கணும், உடம்பு ஃபிட்டா இருக்கணும், கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும், இடுப்பலி இல்லாம கைவலி இல்லாம உட்கார்ந்து இருக்கணும், அதுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு யோகா பண்றேன். அப்ப என்ன ஆகுது? இறைவன் சாத்தியம், உடல் ஆரோக்கியம் என்பதும் சாதனம். அந்த சாதனத்துக்கு உண்டான இன்னொரு சாதனம் தான் என்னது? யோகாசனம். இப்ப தியானம், மெடிடேஷன், அதுவும் சாதனம். எதுங்க? அது தியானம் பண்ணா கொஞ்சம் மனசு நல்லா இருக்குங்க, அதனால பண்றேங்க. மனசு நல்லா இருக்கிறது என்னதுதான்? சாதனம். அப்ப எதுங்க சாத்தியம்? இறைவனை அறிதல் தான் சாத்தியம். அதற்கு நீ அறியணும்னா மனசு அமைதிப்பட்டிருக்கணும். அந்த மனசு அமைதிப்படுவதற்கு எது சாதனம்?
மெடிடேஷன், தியானம், தபம். நாம என்ன பண்ணிடுறோம்? தபம் பண்ணுனா முடிஞ்சு போச்சு, யோகாசனம் பண்ணுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இத சாதனம் புரிஞ்சுக்கணும். கல்யாணமே சாதனம். அழகா சொல்வார். கல்யாண கிருத்துங்கிற வேர்டு பகவத்கீதையில வரும். பகவான் சொல்றார் கல்யாணமே என்னது? சாதனம். எப்படி தெரியுங்களா? இறைவனை அறிதல் சாத்தியம் வச்சுக்கோங்க. கல்யாணம் எப்படிங்க சாதனம்? கல்யாணம் பண்ணினா தான் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வர முடியும், வந்தாத்தான் கர்மயோகம் பண்ண முடியும். கர்மயோகங்கிறது தான் மனசுத்தியை கொடுக்கும். அதன் மூலியமா தான் இறைவனை அறிய முடியும். கல்யாணம்ங்கிறது அவசியம் இல்லை, அது சாதனம். வேண்டான்னு எதையும் சொல்லுது, எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்க காட்டுக்கு போங்க, ஆசிரமத்துக்கு வாங்கினா யாராவது கூப்பிடுறாங்க? சாதனம். கல்யாணம்ங்கிறது மோட்சம். கல்யாணத்துக்கு இன்னொரு மீனிங்கே பாத்தீங்கன்னா மோட்சம்னு இருக்கு. மோட்சத்தை உங்களை வழிநடத்தி செல்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கல்யாணம் செய்து கொள்கிறோம். யார் சொல்றது? இறைவன், நான் இல்லை. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பார்த்தோம்? இது பண்ணோம்னா இறைவனுடைய கடமை, இறைவன் எனக்கு கொடுத்த கடமை என்ன? அது நீங்க எந்த ஆசனம், எல்லாருமே இப்ப கிரகஸ்த ஆசனம் அதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னேன். இப்ப சன்னியாசிகளை வகுப்படுத்தோம்னா அங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். சன்னியாசிகளுக்கு நிறைய இருக்கு. அது நம்ம யாரும் இல்லாதனால நம்ம அதிகமா அதை நான் டச் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன கடமை இறைவன் கொடுத்திருக்கார், கிரகஸ்த ஆசிரமத்துல என்ன கொடுத்திருக்கார், வானப்பிரஸ்துக்கு வந்திருந்தீங்கன்னா என்ன கடமை, சாஸ்திரத்தை படிக்கிற தவிர வேற எந்த வேலையும் வச்சுக்கூடாது. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடணும். இந்த கல்யாணத்துக்கு போறது, இளவுக்கு போறது எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். பொறுப்புகள், சாவியை இடுப்பில் இருக்கிற சாவியை கொண்டு கொடுத்துடணும். அப்ப நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கணும். நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொடுக்கணும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அதுதான் வானப்பிரஸ்தம். அடுத்தது சந்நியாசம். அது எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் பிரம்மச்சிலிருந்து வரலாம், கிரகஸ்தாலிருந்து போகலாம், வானப்பிரஸ்தத்திலிருந்து போய்க்கலாம். அது 4வது ஆசிரமம். அங்க பாத்தீங்கன்னா சன்னியாச ஆசிரமத்தில் என்னங்க கடமை கொடுப்பாரு தேவன்? வேதத்தை படித்தல். அப்புறங்க வேதத்தை படித்தல். அப்புறங்க வேதத்தை படித்தல். அதை தவிர இப்ப நீங்க என்ன படிக்க போறீங்களோ, இப்ப என்ன சொன்ன, நீதி சதகம், பதஞ்சலி யோக சூத்திரம், பகவத்கீதை, உபநிஷத்துக்கள், இதெல்லாம் படிக்க போன சொல்லிட்டே இருக்கு இல்லையா? அதையே தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி, அந்த வாழ்க்கை முறையை மாத்தி ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து கத்துக்கிறாங்க. நோ டிஃபரன்ஸ். டெக்ஸ்ட் அதே சேம். இதை தவிர வேற ஏதாவது அங்க குரு வேற, அங்க இருக்கிற குருக்கள் இதே நீதி சதகம் இருந்து ஆரம்பிப்பாங்க. நீதி சதகம், பதஞ்சலி யோக சூத்திரம், விவேக சூடாமணி, பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், வாக்கிய விருத்தி, இதையேதான் அந்த ஆசிரமத்தில் போய் அவங்க படிப்பாங்க. உட்கார்ந்து படிக்கிற இடம் நமக்கும் அவங்களுக்கும் மாறுபடுது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. படிப்பது ஒன்றுதான், டெக்ஸ்ட் ஒன்றுதான். நாம வீட்டுல உட்காந்து படிக்கிறோம், அவங்க வீட்டை திறந்துட்டு போய் எங்க உட்காந்து படிக்கிறாங்க? ஆசிரமத்துல போய் உட்காந்து படிக்கிறாங்க. அவ்வளவுதான் சன்னியாசம்னா. படிப்பு படிப்பு படிப்பு. அது தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்க கூடாது. நிறைய இருக்கு சன்னியாசாசிரமத்துக்கு, நிறைய பகவான் சட்டம் எழுதி வச்சிருக்காரு. அதை நம்ம அதிகமா நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மயோகங்கிற டாபிக் கொடுத்திருந்தேன். இப்ப கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கு என்ன வித்தியாசங்கள் மட்டும் பார்க்கலாம். இப்ப காலையில இருந்து நமக்கு இப்ப கடமை வச்சுட்டார். நாம எங்க இருக்கிறோம்? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கோம். சிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு கடமை என்னன்னு பகவான் சொல்லிட்டார். ரிஷியக்னம், தேவதாயக்னம் சொல்லிட்டார். அது இல்லாம கணவன் மனைவி குடும்பத்துக்கு பண்ண வேண்டிய கடமை ஒரு பெரிய லிஸ்ட் வந்துருச்சா? இந்ததான் கர்மம். நீங்க கர்மத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கர்மயோகம் என்பது ஒரு தனிப்பட்ட கர்மம் அல்ல. ஏன்னா சொசைட்டில என்னது, கோயில்ல போய் சுத்தம் பண்ணா அது பேர் கர்மயோகம், கோயிலுக்கு பூ பறிச்சு கொடுத்தா அதுக்கு பேர் கர்மயோகம். அப்படி அல்ல. உங்களுக்கு இறைவன் இப்ப என்ன கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? கிரகஸ்த ஆசிரமத்துக்கு என்ன கர்மம் கடமை கொடுத்திருக்காரோ அதே கர்மத்தை ஜஸ்ட் பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட், மனோபாவனையை மாற்றி செய்யணும். அவ்வளவுதான். வேற எந்த புது கர்மமும் கிடையாது. கர்மயோகம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? காலையிலிருந்து உங்களுக்கு என்ன கடமையை இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை ஜஸ்ட் பை சேஞ்சிங் ஆட்டிடியூட், பாவனையை மாற்றி செய்தல். இதை தவிர புதிதான கர்மயோகம்ங்கிற ஒரு கர்மம் உலகத்தில் கிடையாது. தெளிவாய் அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதை கர்மயோகத்தை பத்தி அடுத்த கிளாஸ் தான் நம்ம எடுக்க போறோம். ஏதாவது எந்த கர்மமோ, அது ரிஷி யக்னமா இருக்கலாம், தேவதா யக்னமா இருக்கலாம், எது பண்ணினாலும் என்னுடைய மனோபாவத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏங்க கொண்டு வரணும்?
அடுத்த கேள்வி, ஏன் மாத்திக்கணும்? நான் பாட்டு செஞ்சுட்டு போறேன், ஏன் போய் அந்த என்ன இறைவன் சொல்ற பாவனைக்கு ஏன் வரணும் என்றால், கர்மம் என்னை பந்தப்படுத்துகிறது. என்ன பண்ணுது? நீங்க ஒரு கர்மம் பண்றீங்களா, அதை தர்மத்துக்கு உட்பட்டு பண்றீங்களா, என்ன கிடைக்கும்? புண்ணியம். ஒரு கர்மம் பண்றீங்க, அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்கன்னா என்ன வரும்? பாப்பம். ரெண்டே கையேந்திட்டுமா? நல்லது பண்ணா அப்புறம் பாருங்க, கர்மம் பண்ணாமல் ஒரு க்ஷணம் கூட நம்மளால இருக்க முடியாது. இறைவனோட உடலை படைத்தவன் இறைவன், அவர் எப்படி படிச்சிட்டாரு? ஒரு க்ஷணம் கூட நீ கர்மம் பண்ணாம இருக்க முடியாத மாதிரி ஒரு சரீரத்தை வேற கொடுத்துட்டார். So we are under pressure to do some karma. கர்மா பண்ணிதான் ஆகணும். கர்மம் பண்ணோம்னா என்ன வருது? புண்ணிய பாப்பம் வருது. சரி, வந்துட்டு போகட்டுமே, புண்ணியமா வந்தா நல்லது தானே. வெறும் புண்ணியத்தையே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அடுத்த ஜென்மம் வந்துவிடும். மறுபடியும் புல்லாய் பூடாய் பறவையாய் பல்வேறு விக்ஷமாய் பாம்பாய் பிறந்துதான் ஆக வேண்டும். பிறந்துட்டு என்னதுதான் சம்சார துக்கம். விடுமா என்ன நம்மள? விடாது. புண்ணியமும் என்ன பண்ணு, நமக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கும். நல்ல பகவத்கீதை சொல்ற மாதிரி ஸ்ரீமதாம் குலே என்ற யோகி நாம் குலே, அதாவது இந்த நல்ல தர்மம் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல வீட்டுல பிறக்கலாங்கிற மாதிரி, நல்ல புண்ணியம் பண்ணி வச்சிருந்தோம்னா அடுத்த ஜென்மத்துல நல்ல வீட்டுல வந்து பிறக்கலாம், நல்ல செல்வந்தனா பிறக்கலாம், என்ஜாய் மாதிரி பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும்? துக்கத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். சோ கர்மம் என்னை என்ன பண்ணுது? அடுத்த பிறவியோடு பந்தப்படுத்துகிறது. எந்த கர்மம் நீங்க பண்ணீங்கனாலும் பந்தப்படுத்தும். பந்தப்படுத்த என்ன? புண்ணிய பாபத்தை கொடுக்கும். அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் அடுத்த சரீரை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் அடுத்த சரீரத்தோட நம்ம என்ன பண்ணுது? யாரு கூட ஜாயின் பண்றது? நான் இப்ப செய்யற கர்மம் என்னை அடுத்த சரீரத்துக்கூட கொண்டு போய் என்ன பண்ணி விட்டுது? பந்தம். புரியுதுங்களா? பந்தம்னா மாட்ட வைக்குது. ஏன்னா பந்தம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. we want to be free. ஆனா அது கொண்டு சிக்க வச்சிடும். நமக்கு வேண்டாம்னு தோணலாம், ஐயா எனக்கு அடுத்த பிறவியெல்லாம் வேண்டாம் சாமி, இதே போதும் நமக்கு தோணலாம். ஆனா நான் செஞ்ச கர்மம் என்ன விடாது, புடிச்சு இழுத்துட்டு கொண்டே அடுத்த ஏதோ ஒரு அம்மா, அது நாய் யோனி, யோனினா கர்ப்பப்பை, அது நாயினுடைய யோனிலையோ பூனையினுடைய யோனியில கொண்டு போட்டுரும். யாரு? நான் செஞ்ச கர்மம் தூக்கி கொண்டு அங்க போட்டுரும். தப்பிக்க முடியாது. நான் வேண்டாம் வேண்டாம் சாமி கும்பிட்டாலும், உளுந்து கும்பிட்டாலும், உருண்டு கும்பிட்டாலும் என்னுடைய கர்மம் அப்படியே பிடிச்சு கொண்டே அடுத்த யோனியில போட்டுரும். என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்த யோனில போய் விழுகக்கூடாது. என்ன பண்ணணும்? பகவான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தை பண்ணு. அந்த அதாவது எந்த கர்மம் உன்னை பந்தப்படுத்துகிறதோ, ரிஷியக்னம் பாவதாயக்கனம் கர்மம்னே ஆவச்சுங்க. 5 பகவான் சொன்னது, அது வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து என்னுடைய தர்மம் கர்மம் கடமை. அதை நீ ஆட்டிடியூட பாவனையை மாற்றி செய்வதன் மூலியமாக உன்னை நாம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அந்த கர்ம பந்தத்தோட கர்மத்தை பண்ணிக்கிட்டே, அதாவது திருப்பி சொல்ல பாருங்க, எந்த கர்மம் என்னை பந்தப்படுத்துகிறதோ அதே கர்மத்தை புடிச்சு அந்த பந்தத்திலிருந்து விடுபடுதல். புரிஞ்சுங்களா? அதுக்குதான் கர்மயோகம். சோ பந்தத்திலிருந்து, ஆனா நீங்க கர்மத்தை மாத்த வேண்டாம், மாத்தவும் முடியாது, மாத்தவும் கூடாது. நிறைய பேர் ட்ரை பண்றோம். கர்மத்தெல்லாம் மாத்தாதீங்க. இறைவன் நம் கண்ணுக்கு கடமைன்னு என்னங்க? இப்ப காலை எழுந்து வரான், நம்மளுடைய வேலையை எதிர்பார்த்து இந்த குடும்பம் உட்காந்துருக்கு, என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் என் கடமை. அதுக்கு என்னங்க ஒரு புக் எடுத்து போட்டு பிரிண்ட் அவுட் பண்ணியா போட்டு கொடுக்க முடியும்? உங்க வீட்டுல இந்த என்னுடைய கடமை வேறையா இருக்கும், அவங்கவுங்க வீட்டுல அவங்களோட கடமை மாறுபடும். அதெல்லாம் நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னால வரோம், யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன. இப்ப 10 பேர் எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்கன்னா காலையில அந்த 8 மணினால டிஃபன் அங்க இருக்கணும். இட்ஸ் மை டியூட்டி. அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அது ஒரு இவ்வளவுதான் இது அதை எப்படி நான் கர்மயோகமா? அதைத்தான் நீங்க கர்மம் பண்ணணும். இல்ல நான் வீட்டுல இருக்கவங்க 8 பேர்த்துக்கு சோறாக்கிறதுக்கு போட்டு கோயில போய் உட்காந்து நான் கோயில கூட்டுறேன், பூ கட்டுறேன், மாலை கட்டுறேன்னு உட்கார்ந்து இருந்தா ராங். அதுக்கு பேர் கர்மயோகம் அல்ல. கடமையை விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தப்புதாங்க. என்ன செஞ்சீங்கனாலும் தப்புதான். இப்ப காலைல எழுந்திரிச்சு 8 பேர்த்துக்கு நான் சமைக்கணும்னு ஒரு கடமை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்னா அதை முடிச்சுட்டு தான் என் வேலைக்கு நான் வரணும். அந்த கடமை என்ன பண்ணிருது? பந்தப்படுத்திடுது. ஏன்னா நான் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணா புண்ணியம் வருது, பாவத்துக்கு உட்பட்டு பண்ணா பாப்பம் வருது. அப்ப என்ன பண்றது? அந்த கடமையே யூஸ் பண்ணி, யூ டி நாட் சேஞ்ச் யுவர் கர்மா, யூ டி நாட் சேஞ்ச் யுவர் டியூட்டி, அதைவே பயன்படுத்தி எப்படி அந்த பந்தத்தில் இருந்து விடுபடுவதுங்கிறத தெரிஞ்சு வாழ்வதுதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இதுக்கு பணம் வேணுமா? கர்மயோகம் பண்ற காசு வேணுமா? என்னங்க வேணும்? ஏதாவது ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப கர்மயோகங்கிறது வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க உங்களுடைய கடமை என்னவோ, தினமும் பூஜை பண்ணணுமா? கர்மயோகம்னா டெய்லி பூஜை பண்ணணுமா?
அப்படி கிடையாது. உங்களுடைய கர்மம் எதுவோ அதையே, அதாவது எந்த கர்மம் உங்களை பந்தப்படுத்துதோ அதே கர்மத்தை பிடிச்சி ஜஸ்ட் அந்த ஆட்டிடியூட மாத்தி, அதை என்னங்கிறத அடுத்த கிளாஸ் சொல்றேன், அதை எப்படி மாத்தணும், மாத்தி செஞ்சோம்னா அதுதான் கர்மயோகம். அது எதுக்கு பண்றதுன்னா இந்த கர்ம பந்தத்தில் இருந்து அது என்னை விடுவிக்கும். அதுக்காகத்தான் கர்மயோகத்தை கண்டுபிடிச்சதுங்க இருங்க இறைவன். கர்மயோகம்ங்கிறது கிருஷ்ணர் கண்டுபிடிச்சது அல்ல, கர்மயோகங்கிறது வேற ரிஷிகள் கண்டுபிடிச்சது அல்ல. கர்மயோகங்கிறது இறைவனுடைய வாக்கு. நீ இப்படி மேனுவல் புக், எப்படி கிரகஸ்தாவா இங்க வா, ஒரு மேனுவல் புக் கொடுத்து அனுப்பிச்சிடுவார், இதை பிரகாரம் வாழு. இது இறைவன். கர்மயோகம் என்பது இறைவன் வகுத்து கொடுத்தது. ஒரு மனிதனுக்கு, கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவனுக்கு இறைவன் வகுத்து கொடுத்தது கர்த்தவியம். யூ ஷுட் டு. அதான் சொல்றார், யூ ஷுட் டு. அங்கெல்லாம் வந்து சாய்ஸ் எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அங்க யூ ஷுட் டு. அதுதான் என்னது கர்ம யோகம். அதை எப்படி பண்றோம், அதை எப்படி பண்ணணும், கர்மயோகோட டெஃபினிஷன் என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.